இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தங்கம்மாவை பற்றி. அதாவது வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதை வந்து இந்த தங்கம்மாவோட வாழ்க்கையில் இருக்கும். 1000 நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. நம்மளோட மனித வாழ்க்கையும் இதே மாதிரி தான் இருக்கும். அதை அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கும். தங்கம்மாவை பற்றி நிறைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் தங்கம்மாவை பற்றி நலன் விசாரிப்பாங்க. இப்போ அவள் வந்து யாரோ வளர்த்து விட்டு தெருவுக்கு வந்தவ. தெருவுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட ஆரம்பித்து நெருங்கி வர ஆரம்பித்து அவள் ஒரு நாள் வந்து குட்டி போட்டாள். குட்டி போட்டவ நம்மளை வந்து அந்த குட்டிங்களை நம்ம போய் பார்க்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அந்த குட்டியை தூக்கிட்டு வந்து ஏன் என் பிள்ளைய பார்க்க வரல, என் பிள்ளைய பார்க்க வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் அவள் எங்கே குட்டி போட்டிருக்கா அப்படிங்கிறத அந்த காட்டி அதுக்கப்புறம் அந்த குட்டிங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு போட ஆரம்பித்தேன். அந்த குட்டிங்க சந்தோஷமாக வளர்ந்தாங்க. அவளும் சந்தோஷமாக இருந்தான். அப்படி குட்டிங்க இருக்கும்போதே திடீர்னு இன்னொரு நாள் வந்து ஒரு குட்டியை மட்டும் தனியாக தூக்கிட்டு வந்து நான் சாப்பாடு போடுற அந்த பாதையில் வச்சு காத்திருந்தா. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சவளைக்குட்டி. அதுக்கு தனியாக சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு அதை காட்டினா. இப்போ நம்ம வந்து அதுக்கும் வந்து நான் அந்த செவளைக்குட்டிக்கும் தனியாக சாப்பாடு போட்டு கொடுத்தேன். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.